டாரடெக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வு இதில் இப்போ புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் சீரிஸாக ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு தேர்வினுடைய ஒரு வினாத்தாள் தான் இது. ஊர் பெயரினுடைய மறுவுவை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதகமண்டலம் நம்மலாம் சொல்லுவோம் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். அப்போ அந்த ஊர் பெயர்கள் எப்படி மறிவிருக்கு, உதகமண்டலம் அப்படின்ற பேர் எப்படி மறிவிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதகை அப்படிங்கிறதாக மறிவிருக்கு. இன்கேஸ் இதில் ஒரு ஆப்ஷனாக ஊட்டிங்கிறது கூட இருக்கலாம், ஆனால் உதகைன்னு இப்போ அது மறிவிருக்கு. உதகமண்டலத்தினுடைய மருவு என்னது அப்படின்னா உதகை. அதே மாதிரி தான் ரெண்டாவது கேள்வி, ஊர் பெயரினுடைய மறுவுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறதனுடைய மறுபெயர் என்ன அப்படின்னா வண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நிறையா தெரியாத ஒரு கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட நம்ம சீரீஸ் நல்லா அட்டன் பண்ணுங்கள். நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் அதிகப்படியாக இடம்பெறும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு படிங்க. அடுத்ததான் ஊர் பெயரினுடைய மருவுவை எழுதுக. நாகப்பட்டினம் அப்படின்றதனுடைய அந்த மருவு என்னது அப்படின்னா நாகை. எப்படி புதுச்சேரி அப்படின்னா புதுவை, புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது நாலாவது கேள்வி, கலைச்சொல்லறிக. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. எம்பலம்னா சின்னம், சிம்பல் அப்படின்னா குறியீட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிறமொழி சொற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா அப்படின்னா திரைப்படம், சினிமானா திரைப்படம். அடுத்தது இது மின்னஞ்சல், இமெயில்னால் மின்னஞ்சல்னு சொல்லுவாங்க. ரேடியோ, வானொலி. இது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். பிறமொழி சொல் அப்படின்றத விட இது அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும். இந்த செயலை செய்வாயா அப்படின்ற வினாவுக்கு நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு முதல்ல நமக்கு வினா வகைகள் 6ம் விடை வகைகள் 8ம் என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும். இந்த வினா வகைகள் 6 டைப்பும் விடை வகைகள் 6ம் நமக்கு சிலபஸில் இல்லை அப்படின்னு நம்ம படிக்காமட்டோம்னா இந்த மாதிரியான கேள்விகளில் நம்ம ஒரு கொஷினை விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா நல்லா அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை நீ செய்வியாப்பா அப்படின்னு கேட்கும்போது செய்கிறேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்படி எதுவும் மறுத்து சொல்லலை. சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இந்த மாதிரி 3 டைப்லையுமே அவங்க சொல்லலை. அதுக்கு பதிலாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் செய்யணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது வினாவை எதிர்த்து இன்னொரு வினாவாக விடை சொல்கிறது. நீயே செய் அப்படின்னு சொன்னால் ஏவுறது. நான் தான் செய்யணும், இந்த வேலையை செய்றியா அப்படிங்க நீயே செய்யின்னு சொல்கிறது ஏவல் விடை. அடுத்ததான் கடைத்தெரு எங்குள்ளது அப்படிங்கிற வினாவுக்கு இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த இப்பக்கம் அப்பக்கம் அந்த மாதிரியான சுட்டு சொற்கள் வந்துச்சுனாலே அது என்ன விடை அப்படின்னா சுட்டு விடை. இந்தன்றது சுட்டு திரிபு. ஆஇ அப்படின்றது சுட்டெழுத்துக்கள் தான். அந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது, இப்பக்கம் இருக்குது, அப்பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சுட்டு எழுத்துக்களில் வரக்கூடிய அந்த விடைக்கு பேர் சுட்டு விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்து கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது. ஆமாம் இல்லைன்னு நேரடியாக சொல்கிறாரு. அப்போ இது என்ன விடை? நேர்விடை. சரிங்களா? உடன்பட்டு கூறுறது. நேர்விடைனாலே பொதுவாக ஆமாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விடைகள் தான் நேர்விடை. அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் சி. அடுத்து கலைச்சொல்லினுடைய பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம் அப்படின்னு அர்த்தம். கல்ச்சரல் அகாடமினா பண்பாட்டு கழகம். பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வாளர், பயணச்சீட்டு ஆய்வாளர். அடுத்தது பாருங்க, பாரதியினுடைய பாடல்கள் அனைவரும் எளிதில் பொருள் விளங்கும். இதில் பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஓமை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் ஈஸியாக பொருள் விளங்கும். அப்போ உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி மாதிரி அது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படின்னா கடகடன்னு ஓடுறது. அனைவருக்கும் பொருள் விளங்கும் அப்படிங்கிறதுல தான் அந்த ஓமையோடைய அந்த பொருளே இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. பசுமரத்தாணி போலனா ஈஸியாக மனதில் பதியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுவும் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஆனால் பாரதியினுடைய பாடல்கள் எல்லாருக்குமே பொருள் விளங்கும். படித்தவங்களுக்கு மட்டும்தான் பொருள் விளங்குன்றது இல்லை, எல்லாருக்குமே பொருள் விளங்கும். எப்படி ஒரு உள்ளங்கையில் வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்கனி எல்லாருக்குமே தெரியுமோ, வெளிப்படைத்தன்மையுடையதாக இருக்குமோ அது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு ஊமைக்கான பொருள் நம்ம படிக்கணும்னு பார்த்துக்குங்க. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது. அது ஒரு தற்செயலான நிகழ்வு. பனம்பழம் அது நல்லா பழுத்து இதாக இருக்கும், அது கீழே விழுகுது. ஆனால் காக்கா உட்காந்தனால தான் விழுகுதுங்கிறது இல்லை, அது ஒரு தற்செயலான நிகழ்வு. கொடி கட்டி பறத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் தான் நாங்கள் கொடி கட்டி பறந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கொடி கட்டி பறந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடியை கட்டிகிட்டே பறக்கிறது இல்லை,
பேரும் புகழும் பெற்று விளங்குறது. அந்த ஊரில் அவர் பேர் சொன்னாலே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ புகழ் பெற்று விளங்குதல், ஆப்ஷன் சி. அடுத்து எவகை வினை? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்றது, அதாவது வாங்கினார் அல்லது அவரே வந்துட்டு அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா அது தன்வினை. இப்போ இதே இது வாங்கினார் அப்படின்னா அது தன்வினை, அவர் செய்கிறார். வருவித்தார், புத்தகங்களை வரச் செய்தார் அப்படின்னு சொல்லும்போது அது பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மகனை நல்லா படிக்க வைக்கிறாரு, சரிங்களா? படிக்க வைத்தார், அவரே படித்தார்னா தன்வினை, படிக்க வச்சார் அப்படின்னா பிறவினை. அடுத்தது பாருங்க, இப்போ இதே இது இந்த இடத்துல படித்தார் அப்படின்னா தன்வினை, படிக்க வைத்தார் அப்படின்னா பிறவினை. இப்போ இன்னொன்று, திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார்னா செய்வினை, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை. அடுத்து எவகை வாக்கியம் என கண்டறி? உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது பெயர் பயனிலை தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது தவறு. இது என்ன சொல்லுவாங்க? உள்ளே பேசிகிட்டு இருக்கிறவர் யார் அப்படின்னு கேள்வியாக கேட்குறாங்க. அப்போ வினா பயனிலை தொடர். பூக்களை பறிக்காதுன்றது கட்டளை தொடர், இது சரி. எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு கேட்குறது ஒரு ஆச்சரியத்தை கேட்குறாங்க. அப்போ அது என்ன தொடர்? உணர்ச்சி தொடர், வினா தொடர் கிடையாது. இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்றது, இது நாற்காலி அவன் மாணவன். ஒரு பெயரை தொடர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த பயனிலை வருது. அப்போ அந்த 3 கூற்றுகளும் தவறு, பி மட்டும்தான் சரி. விடைக்கெற்ற வினா அமைக்க. பானையினுடைய வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது, சரிங்களா? அப்போ பானையினுடைய எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. இந்த வெற்றிடம் எப்பகுதி, இதில் தான் அந்த கொஷினுக்கான ஆன்சருக்கான அந்த லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இந்த டைப் இப்போ நமக்கு கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் எதுக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. தலவாழை இலை போட்டு விருந்து வைக்கிறதுங்கிறது தமிழர்களினுடைய விருந்தோம்பல் பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்பட்டவர் உடுமலை நாராயண கவி. அப்போ பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்பட்டவர் யார்னு கேட்கணும். யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ. அடுத்து 2 வினைகளினுடைய பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து, சரிங்களா? பணிவுடன் நடந்துட்டு போகிறார், அவர் பணிஞ்சு நடப்பார், எல்லாருக்குமே கீழ்ப்படிந்து நடப்பார், அந்த பணிஞ்சு போவார் அப்படின்னு சொன்னால் பணிவுடன் நடக்கிறது. பணித்து அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறது, பணிக்கிறது, சரிங்களா? அப்போ இந்த 2க்குமே வேர்ச்சொல் அப்படிங்கிறது பணி தான். அவர் பணிஞ்சு போகிறாரா அல்லது மற்றவங்களை பணிய வைக்க ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிறதுல தான் அந்த 2 வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ இதை எப்படி பாடுவோம்? பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம், சரிங்களா? அது எந்த தோற்ற நாடோ அந்த நாட்டின் மேலே தான் பாடப்படும், அதனால தான் கலிங்க நாட்டின் மேலே அது பாடப்பட்டுச்சு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, இது சிலபஸில் இருக்குது. நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும் அப்படின்னா, நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம், சரிங்களா? ஆப்ஷன் சி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. தலைவர் நாளை தமிழகம் குடியரசு வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? அவர் வருவார்னு தானே சொல்லணும், நாளைக்கு தானே வரணும். அப்போ வருகிறார் கிறுக்குன்று நிகழ்காலத்தில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய உயர்வு கருதி நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். ஆப்ஷன் சி. அடுத்து அகரவரிசைப்படுத்துக. தவில் படகம் பிடில் பேரியால். இங்கே கொடுத்துருக்கிற முதல் வார்த்தைகளில் இருக்கக்கூடியதில் இது இப்பு கூட்டல் ஆ. பிடியில் பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் இ. பேரியால் பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஏ. தா அப்படிங்கிறது தனி எழுத்து. இப்போ நம்ம இக்கு இஞ்சு எழுதணும் அப்படின்னா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. இங்கே இருக்குது இத்து, அப்போ இத்து தான் என்ன செய்யும்? முதல்ல வரும். அப்போ தவில் 1, தவில் 1. அடுத்ததாக இங்கே இருக்குது பகர வரிசை. இந்த பகர வரிசையிலே 3 இருக்குது, 1 ஆ இ ஏ. இப்போ அதுக்கு அடுத்ததா தவிலுக்கு அடுத்ததா பா 1, பிடில் 2, பேரியால் கடைசியாக வரக்கூடியது. அப்போ அப்படி பார்த்தோன்னா தவில் படகம் பிடில் பேரியால். அதே மாதிரி தான் அடுத்து அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உயிரெழுத்துக்களில் இருக்கோ அதை முதல்ல எடுத்துடணும். அப்போ உயிரெழுத்துக்கள் இந்த ஆப்ஷன்லையும் இந்த ஆப்ஷன்லையும் மட்டும்தான் முதல்ல இருக்குது. ஏன்னா ஐஎம் மட்டும்தான் இதில் உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல். அப்போ அது 2லையுமே இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் கிடையாது, இதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். சரி, அடுத்தது அப்போ கொடுத்துருக்கிற வார்த்தைகள் எடுத்து எழுதுனீங்கன்னா இங்கே தமிழ்நாடு, இங்கே சிறப்பு, இங்கே கண்ணன், இங்கே தேவை அப்படிங்கிறது இருக்குது. இந்த தேவையை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஏ. அடுத்து சிறப்பை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் இ. தமிழ்நாடை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆ. கண்ணனை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ. இதுக்கு நீங்கள் இக்கு இஞ்சிச்சு எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நமக்கு என்ன சொல் வரும் தெரியும், உயிரெழுத்து சொல்லானா ஐயம்ன்றது வரும். சரி, அடுத்து மெய்யெழுத்து எந்த வரிசையில் ஆரம்பிக்குது? இக்கு இங்கு. அப்போ இக்கு தான் முதல்ல இருக்கும். அப்போ கண்ணன் அப்படிங்கிறது வரணும்.
அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கண்ணன்றது முதல்ல வரல, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது. இங்கே பாருங்கள் கண்ணன்றது வந்துருச்சு. இக்கு இங்குக்கு அப்புறமா இச்சு, அப்போ இச்சு வரணும். சிறப்பு. அதுக்கடுத்ததாக தமிழ்நாடு தேவை. இந்த இத்து கூட்டல் ஆ இத்து கூட்டல் ஏ அதை வச்சு நம்ம போடுறோம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெய்யெழுத்துக்களாக இருக்குது, ஒரே வரிசையில் இல்லை, மெய்யெழுத்துக்கள் வரிசை. அப்போ நமக்கு இக்கு இஞ்சு தெரியணும். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளள, ரகரம் நகரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எது முதல்ல வரணும்? ககர வரிசை தான் முதல்ல வரணும். இதுலேயும் ககர வரிசை இருக்குது. அப்போ மற்ற 2 ஆப்ஷனையும் அடிச்சிடலாம். அடுத்ததான் இக்கு இங்கு இச்சு, இங்கே இருக்கக்கூடிய நாகஸ்வரத்தை பிரிச்சிங்கன்னா அது இந்த இருக்குது. தகரத்தை பிரிச்சிங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ இத்துக்கு அப்புறம் தான் இந்து வரணும். அடுத்ததாக இப்புக்கு அப்புறம் இம்மு வரணும். அப்போ தா தான் 2வது வரணும். முதல்ல காலை ஒன்று போட்டோம் கணப்பறைன். அடுத்து 2வதாக தா தவில், 3வதா நாகஸ்வரம், 4வது படகம், 5வது மகுடி. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்து வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்றை காண்க. பாடி அப்படின்றதுனுடைய ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பாடு அப்படின்னு தான் வரணும், பாடின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேர்ச்சொல் கிடையாது, இது வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாடுங்கிறதுனுடைய அந்த பாடி அப்படிங்கிற அந்த வினைச்சொல்லினுடைய வினை முற்று என்ன அப்படின்னா பாடினாள் அல்லது பாடினான் அப்படின்னு வரணும். அடுத்தது வினைமுற்றை கண்டறிக. கீழ்கண்ட ஒன்றில் ஏவல் வினைமுற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. செல்க, வாழ்க, வாழிய, இது எல்லாமே க இய இயரில் முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. க இய இயர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செல்க காலம் முடிஞ்சிருக்கு, வாழ்க வாழிய. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஓடு அப்படின்னு ஒரு கட்டளை சொல்லாக இருக்குது. அடுத்ததான் விளைவது அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னது? விளை, உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் வருக அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னது? வா அப்படிங்கிறது அர்த்தம். ஆப்ஷன் பி. அரியேன் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னது அப்படின்னா அரி. ஆப்ஷன் பி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொத்து, தாறு, கதிர், சீப்பு இது எல்லாமே என்னது அப்படின்னா குலை வகைகள். சரிங்களா, குலை வகைகள். ஆப்ஷன் பி. அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். மலை குகை அப்படின்னு சொல்லும்போது பிளம், முளை இது ரெண்டுமே வந்து மலை குகைகளை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் பி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. வாழை, வாழை, இந்த வாழைங்கிறது மீனையும் இந்த வாழைங்கிறது மரத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் பி. அடுத்ததா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறியணும். சிரம் அப்படின்னா அர்த்தம் தலை, சிரம்னா தலை. அடுத்தது அதே மாதிரி ஒளி வேறுபாடு அறிகல. கிண்ணம், கிண்ணம், இந்த கிண்ணம் அப்படின்னா சின்ன கிண்ணத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிண்ணம்னா பாத்திரம், இந்த கிண்ணம்னா என்னது? துன்ப கிண்ணத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இந்த கிண்ணம்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது வரைக்கும் கேள்விப்படாத வார்த்தைகள். அப்போ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். கிரெடிட் கார்டு அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல் என்னது அப்படின்னா கடன் அட்டை. சரிங்களா, டெபிட் கார்டுனா பற்று அட்டை. அடுத்து டிஜிட்டல் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல் என்னது அப்படின்னா மின்னணு மயம். ஆப்ஷன் பி. டிஜிட்டல்னா மின்னணு மயம். அடுத்ததான் வலுவு சொற்களை நீக்குக. பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலியன் வந்தான் அப்படின்னு சொல்லும். ஏன்னா இங்கே வரும்னு கொடுத்தா ஒரு உயர்தினையை அக்ரிணையாக சொல்லுறோம். செலியன்றது ஒரே ஒருத்தன், ஆனால் அவனை வந்தார்கள்னு பன்மையில் சொல்லியிருக்கிறாங்க, இதுவும் தவறு. செலியன்றது ஒரு உயர்தினை, அதை வந்தது போனதுன்னு சொல்கிறதும் தவறு. அப்போ பிழையற்றது எது? ஆப்ஷன் பி தான். சரிங்களா, அடுத்தது சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இங்கே பார்த்துருக்காங்கன்னா தமிழுக்கு முத்தமிழ் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண் அப்படின்றது எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. எண்ணும் அப்படின்னு இந்த எண்ணு தான் என்னது அப்படின்னா சரியானதாக வரும். அதே மாதிரி சிறப்பு அப்படிங்கிறதுல இந்த ரகரம் வராது. இப்போ முதல் குற்று தவறு. 3வது குற்று பாருங்கள், தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் அப்படின்னு இந்த ரகரம் கொடுத்துருக்காங்க, இந்த ரகரம் வரணும். அப்போ 3வது குற்றம் தவறு. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயர் உண்டு, இதுவும் தவறு. ஆப்ஷன் பி பாருங்கள், தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு, அதுதான் சரியானது. அடுத்ததான் சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகம் அப்படின்னா பாக்கு, பாக்கு கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. இலக்கண வகைகள். எழுத்து, சொல், அணி, தொடை அப்படிங்கிறது அதில் பொருந்தாதது, அது ஒரு இலக்கண வகை சொல். அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இப்போ நம்ம முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை எடுத்துக்கலாம். பா, பாலே 2 இருக்குது, ஒன்று பாக்கு இன்னொன்று பாட்டு. அடுத்து பால 2 இருக்குது, ஒன்று பத்து இன்னொன்று பஞ்சு.
இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இக்கு இஞ்சு தெரியணும் அப்படின்றத விட இக்கு இஞ்சு கண்டிப்பாக தெரியணும், பட் அதை எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே பகர வரிசையில் இருக்குது. இது இப்பு குட்டல் ஆ, இது இப்பு குட்டல் ஆ. அப்போ இது ரெண்டையும் விட இது ரெண்டு தான் மொதல் ரெண்டில் வரும். இப்போ இது ரெண்டில் எது முதல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு, இது ஒன்று. அதுக்கப்புறம் தான் இந்த இத்து. அப்போ இது ரெண்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இக்கு தான் முதல்ல வரும். அப்போ 3, இது 4. சரிங்களா? இப்போ இதில் இப்போ அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஆனால் பொருந்தா சொல்லை கண்டறின்ட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாக்கு எதை வச்சு பொருந்தா சொல்லுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கு, பஞ்சு, பாட்டு, 10 அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்கள் அதே வல்லினமை எழுத்து தான் இங்கே இருக்கும். 10, பாட்டு. இந்த 10 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த தூவுக்கு இனமான அதே இனம்னு சொல்ல முடியாத அதே வல்லினெழுத்து தான் இருக்குது. இது வந்து குற்றியலுகர எழுத்துக்கள் எல்லாமே சொல்லணும் அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகர எழுத்துக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கசட தபர வல்லினம் அந்த உகரத்துக்கு முன்னாடி அதே மெய் இருக்கும். இங்கேயே அதே மாதிரி கசட தபர வல்லினம் டூவுக்கு இட்டு, இங்கேயே அதே மாதிரி கூவுக்கு இக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரமாக இருக்கும். இங்கே எங்கன்னா நம்மனன்றது மெல்லின எழுத்து, அதை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்துபுரு மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அப்போ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். குற்றியலுகரம் சிலபஸ்லன்னு படிக்காமல் போனோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி. புனை, மிதவை, நீகான், தெப்பம். இதில் பார்த்தீங்கன்னா புனை, மிதவை, நீகான், தெப்பம் இது எல்லாமே வந்து நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது. அதாவது படகு வகைகள் இருக்குல்ல, மிதவை, புனை, தெப்பம் இது எல்லாமே. ஆனால் நீகான் அப்படின்றவை அந்த படகை ஓட்டக்கூடிய அந்த மாலுமியை குறிக்கக்கூடியது. அடுத்து ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னதுன்னா தெளிவு. ஐயம்னா தெளிவு, ஐயம்னா டவுட்டோடு இருக்கிறது, அதோட எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்னது? சோர்வு. மடினால் என்ன அர்த்தம்? சோர்வுன்னு தான் அர்த்தம். அடுத்தது எதிர்ச்சொல் அறிக. எளிது, அரிது. அடுத்து பூட்டும் கதவுகள், அதை பிரித்து எழுதும் போது கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். மவ்வீறு போயிடும், இந்த காவுக்கு இனமான இங்கு அந்த இடத்துல வரும். அடுத்தது 50வது கேள்வி. வானம் கூட்டல் அறிந்த அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி வானம் அறிந்த இம்மு கூட்டல் ஆ சேரும் போது அது மாவாக மாறும். அப்போ வானம் அறிந்த. அடுத்தது பாருங்க, மானம் கூட்டல் இல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. மானம் கூட்டல் இல்லா, இதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது தான். இம்மு ஈயும் சேரும்போது அது மீயாக மாறிடும். அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து பத்திக்குரிய அந்த சரியான விடையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூரிய குடும்பத்தில் சூரியனை முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நாள்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாயின்னு சொன்னாங்க. புதிதாய் அறிந்ததுனால் அதன் பேர் புதன். இதுக்கு அறிவன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. வியா அப்படின்னா பெரிய. அப்போ வானில் பெரிய கோளாக வலம் வருவதை வியாழன் அப்படின்னு சொன்னாங்க. வெண்ணிற கோள் வெள்ளி. இது அனைத்தும் சங்ககால புலவர்களினுடைய வானியல் அறிவை புலப்படுத்துது. அப்போ சூரிய குடும்பத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய கோள் எது அப்படின்னா புதன். புதனுக்கு இன்னொரு பேர் என்ன? அறிவன். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எப்படி சொன்னாங்க? கோள் மீன் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ஷன் டி. புதன் கோளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர் அறிவன். அடுத்து வானில் பெரிய கோளாக வலம் வரக்கூடிய கோள் எது? வியாழன். வியானா பெரிய, நிறைந்த அப்படின்னு அர்த்தம். சங்கப்புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். அடுத்து கலைச்சொற்களை அறிகன்னு கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். ஆப்ஷன் சி. அடுத்து பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க. அவை அல்ல, அதாவது அல்ல என்பது ஒருமைக்கும், அதாவது அன்று அல்ல அப்படின்ற 2 வேர்டு இருக்குது. அன்று அல்ல. அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. அன்று அன்று இதுவும் ரூல முடிஞ்சிருக்கு. ஒருமை அதில் ரூ வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அவை அன்றுன்னு சொன்னால் அது தப்பு. அவை அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அதுதான் சரியானது. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்ததாக பொறுத்துக. ஆண் பால் அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படின்னு தான் வரணும். அப்போ அல்லேன். சரிங்களா? நான் அல்லேன் அப்படின்னு சொல்கிறது. நான் அப்படின்னு வரும்போது இடத்துல நான் அன்றுன்னு சொல்லக்கூடாது, நான் அல்லேன்னு சொல்லணும். சரிங்களா? அவன் அன்று, அவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பெண் பால்னா அல்லல். ஒன்றன் பால், பலவின் பால்.
ஒன்றன் பால் அப்படின்னு சொன்னால் மாடு அன்று, மாடுகள் அல்ல. அப்போது ஆப்ஷன் சி 3 4 2 1. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டுபிடிக்க. நான் அல்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம், நான் அல்லேன்னு தான் சொல்லணும். என்னை பற்றி நானே சொல்லும் போது நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததான் சொல் பொருள் பொறுத்துக. ஆளாளம் அப்படின்னா, ஆளாளம் அப்படின்னா தெரியும், ஆளாள கண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, நஞ்சு. சரிங்களா. அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதினா தொடக்கம். அயன் அப்படின்னா யார்? பிரம்மன். மால் அப்படின்னா திருமால், விஷ்ணு. அப்போ 3 4 1 2 ஆப்ஷன் பி. அடுத்ததா இதெல்லாம் சொல்லும் பொருளும் தெரிஞ்சால் தான் போட முடியும். தயவுசெய்து இதெல்லாம் சிலபஸில் கிடையாதுன்னு படிக்காமல் இருக்காதீங்க. 6 to 10 புதுசு பழசை படித்து நம்மளோட டார்டெக் அச்சீவர்ஸ்லேயே நம்ம டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்காகவே அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான புக்லெட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக கதலி அப்படின்னு சொல்லுவாங்க. கதலினா வாழை. பூகம் அப்படின்னா சாமரை, அந்த வீசுவாங்கல்ல அதை சொல்லுவாங்க. சரி, பூகம் அதாவது கதலினா வாழை, பூகம் அப்படின்னா கமுகம், பார்க்க குறிக்கக்கூடியது. கவரி வீசுறது அப்படின்னா தான், அது மோசிக்கிற கவரி வீசுவாங்கல்ல, அது வந்து கவரினா சாமரை. மன்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள், மாளிகை. மாளிகைனா மன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 3 1 4 2 ஆப்ஷன் பி. பூகம்னா கமுகம் அப்படின்னு அர்த்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஓர். நமக்கு தெரியும் ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடியும், ஓர் அப்படின்றது ஓர்ன்றது உயிரெழுத்துக்கு முன்னாடியும், ஒருன்றது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடியும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓர் அரசன் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அரசனில் வரக்கூடிய ஆன்றது ஒரு உயிரெழுத்து. ஒரு கடல் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா கான்றது ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, ஒரு நண்பர். ஒரு அறைன்னு சொல்லக்கூடாது, ஓர் தோழின்னு சொல்லக்கூடாது, ஒரு நூல்னு சொல்லக்கூடாது. அடுத்ததாக அதே மாதிரி ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடியும், ஒருன்றது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடியும் வரும். அப்போ ஓர் புத்தகம்னு போட்டால் தப்பு, ஒரு புத்தகம்னு வரணும். ஒன்று புத்தகம்னு போட்டாலும் தப்பு. இங்கே ஒரு புத்தகம் இருக்குது, சரி, ஆப்ஷன் பி. அடுத்ததாக பிள்ளை திருத்துக்க, சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு அப்படின்னு சொல்லும்போது மான்றது ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வரணும். ஏன்னா ஓர் அப்படின்றது எதுக்கு முன்னாடி வரும்? ஓர் அறிவு. சரிங்களா. ஓர் அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மெய் உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்தால் அது ஓர், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வந்தால் அது ஒரு. அடுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. அப்போ தான் சொல்லியிருக்கேன், அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. இவை அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே பன்மை. அப்போ அன்றுன்ற வார்த்தைக்கு அங்கே வேலையே இல்லை. இவை நல்ல பழங்கள் அல்ல, பழங்கள் அல்ல, அல்ல என்பது பன்மைக்குரியது. இவைன்றப்பே அந்த இடத்துல பன்மை இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ இது எதுவுமே வராது, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது பண்டை கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான தொடர். 2வது ஸ்டேட்மெண்ட் படிங்க. நூல்களை அரங்கேற்றுதல் சிறந்த வழக்கம் பண்டை காலம். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்ததா எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறதுனால அது செய்தி தொடர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. கல்லினுடைய நிறைய கூட்டத்தை என்ன சொல்லுவோம்? கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. புல் அப்படின்றத என்ன சொல்லுவோம்? புல்கட்டு. ஆப்ஷன் டி. ஆசிரியப்பாவினுடைய ஓசை என்ன ஓசை? அகவல் ஓசை. சரியா. வெண்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசை. களிப்பா வஞ்சிப்பா. சரிங்களா. வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை, களிப்பா வந்து துள்ளல் ஓசை. அடுத்து மலர் உண்டு பெயரும் உண்டு. இந்த 2 தொடர்களையும் ஒரே தொடராக மாற்றும் போது அது எப்படி இருக்கும்? மலரும் பெயரும் உண்டு அப்படின்னு வரும். மலரும் பெயரும் உண்டு. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஓடு அப்படின்ற வேர் சொல்லினுடைய வினை எச்சம். வினை எச்சம்னா அது எதில் முடியணும்? இகரத்துலையும் உகரத்துலையும் முடியணும். அப்போ ஓடி அப்படின்ற சொல் வந்து ஒரு எச்ச சொல், அது ஒரு வினைச்சொல். அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு வேர்டு வந்து வினைச்சொல் தான் வந்து அந்த சென்டென்ஸை முடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஓடி வந்தாள். சரிங்களா. அகரத்தில் முடிஞ்சால் பெயரெச்சம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிய அப்படின்னு இருக்குது, இது பெயரெச்சம். இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு சொல் பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். அப்போ அருணா. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து சரியான கலைச்சொல் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். அப்போ இந்த 3ம் வரிசை மாறி இருக்குது. விண்வெளி தொழில்நுட்பம் தான் சரியானது. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். ஆப்ஷன் ஏ. வில்விண்ட் அப்படின்றது சுழல் காற்று. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, கூற்றும் காரணமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டும் மயிரினும் பழுத்தி நோடினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இந்த வடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகாரம் அப்படின்ட்டாங்க.
சரியா? காருகர் அப்படின்றதனுடைய பொருள் அப்படின்றது சிற்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காருகர்னா சிற்பியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரியா? நகரம் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் எதிர்ச்சொல் வந்து கிராமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகரினும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட எதிர்ச்சொல் என்னது அப்படின்னா கிராமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. அடுத்து பாருங்க, இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நறுமண பொருள் சந்தனமும் அகிலும். இப்போ இதுக்கு பொருள் தெரியணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதனுடைய பொருள் இந்த வேர்டு வந்து படிச்சிருக்கணும். சிலப்பதிகாரத்தில் அந்த பாட்டை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். சரிங்களா? பகர்வனர் திரிதரு நகர வீதிகளும். சரிங்களா? பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இதில் 1, 4 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்க, கூற்று காரணம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சரி. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் தான் முதலிடம், ஆனால் இங்கே 2ஆம் இடம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. காற்று ஆற்றலை பயன்படுத்தி தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரி. 1, 3 சரி. ஆப்ஷன் டி. அடுத்ததான் குறில் நெடில் வேறுபாடு அறிக. கொடை, கோடை. கொடை அப்படின்றது என்னன்னா ஒருத்தர் ஈகையில் சிறந்திருக்கிறதுக்கு பேர் கொடை. கோடை அப்படின்னா அது வெயில் காலம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்தது பாருங்க, மரி, மாறி. மரினா மறித்து பேசுறது, தடுக்கிறது. மாறி அப்படின்றது வேறுபடுறது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்ததா பொருள் வேறுபாடு. வரம், வாரம். இந்த விஷயம் நமக்கு கிடைக்கணுன்றது நம்ம செஞ்சிருக்கக்கூடிய வரம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அருள் ஆசீர்வாதம். வாரம் அப்படின்றது அந்த கிழமைகளை குறிக்கக்கூடியது, மாதத்தில் இருக்கக்கூடியது. அடுத்ததா 2 பொருள் தருக. திங்கள் அப்படின்றது மாதத்தையும் நிலவையும் குறிக்கக்கூடியது. இப்போ ஆப்ஷன் பி. அடுத்தது மதி அப்படின்றதனுடைய 2 பொருள் என்னன்னா அறிவு, நிலவு. மதின்றது அறிவு, நிலவு. அடுத்து தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தான் கையில்னு சொல்ல மாட்டோம், தன் கையில்னு சொல்லுவோம். அல்லது தனது கையில் என்ன செஞ்சிருந்தா? மலர்களை வைத்திருந்தாள். அடுத்து அடைப்பு குறிக்கில் இருக்கக்கூடிய சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடி டேஷ் மழை வந்ததால் அருவி மலையில் டேஷ் விழுந்தது. இடியுடன் மழை வந்ததுனால அருவியிலிருந்து என்ன செய்யுது? விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மலையிலிருந்து என்ன செய்யுது? அருவி வீழுது. இப்போ பாருங்க, இடி கொண்டு மழை விழுந்ததால் அருவி மலையில் விட்டு விழுந்ததுன்னு சொல்ல மாட்டோம். இடி இருந்து மழை வந்ததால்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அது சரியானது. அடுத்து மரங்களை வளர்த்து டேஷை காப்போம், டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், டேஷ் உரங்களை தவிர்த்து செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அப்போ ஆப்ஷன் சி தானது அப்படின்னா சரியானது. அடுத்தது மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வாழ்ந்தார் டேஷ். அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. யார் அப்படி? அதனால் அப்படின்ற இணைப்பு சொல் இந்த இடத்துல வரணும். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வாழ்ந்தார். இது அன்னை தெரசாவை பற்றியோ சொல்லலாம், யாரையோ ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன கிடச்சிது? அமைதிக்கான நோபல் பரிசு கிடச்சிச்சு. அப்போ சரியான இணைப்பு சொல்லுங்கிறது இந்த இடத்துல சி. அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. மேலும் 2 நாள். ஆப்ஷன் சி. அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. இல்லை என்றால். அதனால் துன்பப்பட நேரிடும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து சரியான வினாச்சொல். திருக்குறளை இயற்றியவர் யார்? இது ஈஸியான கேள்வி தான். வினாச்சொல் யார் அப்படின்னு வரணும். எறும்பு பாடுபடுவது டேஷ். எதுக்காக? எறும்பும் பாடுபடுறது எதுக்காக? அந்த ஒரு ஜான் வயிறுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொருத்தமான காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இப்பும் இவ்வும் எதிர்கால இடைநிலை நம்ம படிச்சிருக்கோம். இங்கே படிப்பாள் அப்படின்னு இப்போ வந்திருக்கு. அப்போ அது எதிர்காலம். இப்போ படித்தாள் அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. படித்தாள். இத்தின்னு இறந்த காலம். அப்போ இத்துன்னு வந்துச்சுன்னா அது இறந்த காலம். படிக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கின்றாள் அப்படின்னா கிறு கின்று ஆனின்று அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது நிகழ்காலம். அடுத்தது பாருங்க, பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அது இறந்த காலம். ஆப்ஷன் டி. அடுத்ததா பொருத்தமான காலம் அமைக்க. பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். இல்லம் நோக்கி நடக்கின்றனர். கிறு கின்று. அப்போ நிகழ்காலம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, விடை வகைகள். இதை செய்வாயா அப்படின்னு கேட்கும்போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது திருப்பி நம்மளை பார்த்து ஏவல் செய்யக்கூடியது. அப்போ ஏவல் விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அவன் திருமணத்துக்கு போய் வாரான் அப்படின்னா அதனுடைய எழுத்து வழக்கு என்னது? அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். ஆப்ஷன் ஏ. பேச்சு வழக்குக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை தேர்ந்தெடு. அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஆப்ஷன் ஏ.
அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சிறிது உட்கார்ந்து போ அப்படின்னா உட்கார்ந்து. ஆப்ஷன் பி. அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடர் எது? திருக்குறள் பற்றி பேசாத புலவர்களே இல்லை. எழுதாத அறிஞர், எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் அடுத்த நிறுத்தற்குறியும். இது என்னோடு பேசியதே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை முடித்து என கேட்டான் கணியன். ஆம், ஏன்னா அவர் ஆச்சரியத்தோடு கேட்குறது, இது என்கிட்ட பேசுதே அப்படின்னு சொல்ல. ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். அப்போ நிறுத்தற்குறிகளில் எங்கே ஆச்சரியக்குறி வரணும், எங்கே கமா வரணுன்றதுக்கு 2 பாடங்கள் இருக்குது. அந்த பாடமும் நம்ம நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இதுக்கான பொருள் தெரியும். ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் நமக்கு தெரியாத கொஷின் ஒரு 3 நாள் இருக்கும். அதை நோட் பண்ணி வைங்க. உங்களுடைய பயிற்சிக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.